ஹாய்! மறுபடியும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம். மறுபடியும் ஒரு சான்சஸ் கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். இதாங்க அந்த வாட்டர் ஃப்ரண்டோட என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியா வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலும் பக்கமாக இருக்கும். அதே மாதிரி காஞ்சியில் வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே இருந்து பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். அங்கே உள்ள பில்டிங், அங்கே உள்ள ஆளெல்லாம் போவாங்க இல்லையா, ரோட்டில் போவாங்க இல்லையா, அங்கே உள்ள மோட்டர் பைக் இல்லை கார் இதெல்லாம் போகும் இல்லையா, அது வந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன் டைம் வந்திருக்கோம். அது வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க, இல்லை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் கிடச்சிருக்கு. வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம வந்து மலேசியாவை ஹாப்பியாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க அப்படி நான் வந்து உங்களை வந்து மலேசியா பக்கத்தில் வந்து கூப்பிட்டு போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கடல் தாங்க. ஒரே ஒரு கடல் கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ தூரம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய்ட்டு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஏரியாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ சிங்கப்பூர் ஃபேமிலி கூட வர்றீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றீங்க அப்படின்னா கூட இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செமையான பிளேஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலி கூட சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா கூட இங்கே ஒன் டைம் வந்து வந்துட்டு போங்க. சரிங்களா? இந்த ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு செம்மையான ஸ்பாட். சரிங்களா? வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து செம்ம வெயில். இப்போ ஒரு வாரமாக வந்து மழை, இன்றைக்கி வந்து ஒரு கடுமையான வெயிலுங்க. அதனால் செம்ம கிளியராக இருக்குது. இதாங்க அந்த கடல். இந்த கடலை தாண்டிட்டோம் அப்படின்னா மலேசியா தான். பாருங்க பார்த்தீங்களா? இன்னும் நம்ம வந்து உள்ளே போகலாம். சரிங்களா? இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து நான் வரும்போது தான், அங்கே சிங்கப்பூர் வரும்போது அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 80% முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். 2028 சம்திங்கில் வந்து இங்கேருந்து வந்து மெட்ரோ ட்ரெயின் எம்ஆர்டி வந்து மலேசியாவுக்கு போகிறதா சொல்லிக்கிறாங்க. அது கன்ஃபார்மாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரிங்களா? தெரியுது பார்த்தீங்களா பிரிட்ஜு. இது வந்து நான் வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து இப்போது 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். முடிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு மலேசியாலாம் போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதாங்க அங்கே ஒரு பிரிட்ஜு போகுது பார்த்தீங்களா, எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பிரிட்ஜு போகுது பார்த்தீங்களா, அதுவும் மலேசியா போகிறது தான். இது வந்து ஜொஹூர் பார்க் பக்கத்தில் இருக்கிறது, ஜொஹூர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அவங்கள. இப்போ வந்து யாருமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒர்க்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இல்லையா, அன்றைக்கி வந்து நான் வந்திருக்கேன். அதனால் யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. இந்த வீக்கெண்டில் வந்து வீக் ஆஃபில் வந்து வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க. மீன் பிடிப்பாங்க, ஃபேமிலி கூட வருவாங்க, லவ்வர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஹாப்பியாக ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து வெறிச்சு ஓடி கிடக்குது பாருங்கள். அதுக்கு அந்தந்த நேரத்தில் தான் மவுஸ் போல், அதுக்கப்புறம் அது டம்மி தான் போல். ஓகே, நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே ஒன் டைம் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது ஒன் டைம் போயாச்சே, அங்கே எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஒன் டைம் இங்கே வரலாம். ஒன் டைம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான். இது வந்து ரெஸ்டாரண்ட். மேக்ஸிமம் வந்து சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்கும். நம்ம ஃபுட்டெல்லாம் அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. இன்னும் பக்கத்தில் போகலாம். இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதான் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். பயங்கரமான பில்டிங். அது கிட்டத்தட்ட எவ்வளோ ஃப்ளோர் இருக்குன்னே தெரில, அந்தளவுக்கு இருக்குது. இதுதான்
அந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் போகும், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போகுது. அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க சரிங்களா, இந்த எண்டு வரையும் போகலாம். மற்றபடி இங்கே வந்து சொல்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. இந்த இடத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒன் டைம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி உள்ளே போகலாம். இது வந்து ஒரு இந்த செடி மரம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. ஒன் டைம் விசிட் பண்ணலாம், அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அங்கே போகிறவங்க அந்த காரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்களா, அங்கே போகிறது வந்து அப்படியே தெரியும். மொபைலில் பார்க்குறதுனால எனக்கு சரியாக தெரில போல. ஆனால் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது சரிங்களா. ஓகே, காக்கா குருவி கூட இல்லை இங்கே இன்றைக்கி. அவ்வளோதாங்க, இதுதான் அந்த கடல். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் போல். இப்போ வந்து அடுத்து வந்து உள்ளே போயிடுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரிட்ஜ் இருக்குது, அங்கே போனாலும் வேஸ்ட்டு தான், எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம மறுபடியும் வந்த வழியே போயிட்டு அந்த உள்ளே வந்து பச்சை பசை நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் சரிங்களா. அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம மறுபடியும் வந்த வழியே போகலாம். மறுபடியும் இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி இங்கே அந்த உள்ள காட்டுக்குள்ளே போகணும். இப்போது காடுன்னு சொல்ல முடியாது, இது வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான பிளேஸ் இது வந்து சரிங்களா. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இன்னும் உள்ளே போகலாம். ஐயோ, இங்கே வெயிலுங்க, வெயில் அடித்தாலும் அடிக்கும், மண்டையை புழக்கிற மாதிரி அடிக்கும், மழை பெஞ்சாலும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியா. இதாங்க ஃபுல்லாக காடு தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மரம் இங்கே கட் பண்ணாங்க இல்லை வெட்டினாங்க அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல வந்து ஏதாவது ஒரு மரத்தை வந்து நட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரியா ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. நார்மலாகவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரியே தான் இருக்குது. நான் சொல்கிறேன், நார்மலாக இப்போ ஒரு இடத்துல ரோட்டில் ஏதோ ஒரு மரத்தை வந்து பிடுங்குறாங்க இல்லை வெட்டுறாங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே அடிஷ்னலாக வந்து ஒரு மரத்தை வந்து நட்டு வச்சுருவாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, போயிட்டே இருக்கலாம்ல. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெயில். இது வந்து அந்த காலத்தில் ஜெயிலாக வந்து யூஸ் பண்ணதாக அந்த கட்டடம்லாம் இருக்கும். போகையில் காட்டுறேன், அதுதான். போயிட்டே இருக்கலாங்க. ஆனால் ரொம்ப தூரம் போனால் போயிட்டே இருக்கலாம் போல். இங்கேருந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்க, நான் செம்மையாக அழகா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு உடும்பெல்லாம் கட்டுறேன் பாருங்கள். ஐயோ, நானே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க உடும்பு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கடிச்சிடாத, பார்த்தீங்களா, தெரியுதா உடும்புங்க. நாங்கள் உள்ள எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. எப்படி போகுதுன்னு பாருங்களேன். அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அணில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. ஆனால் இங்கே உள்ள எதையுமே நம்ம வந்து தொல்லை பண்ணக்கூடாது. தொல்லை பண்ணோம்
இல்லை வந்து வேறு ஏதாவது அதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், ஜெயில் தான். பார்க்கணும், ரசிக்கணும், அப்படியே போயிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே தெரியுதா? இன்னும் தெரியுது பாருங்கள். மொபைலில் சரியாக தெரில போல். தெரியுது. இன்னும் பார்த்தீங்களா, அது பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்க, இந்த சைடு அணில் மாமா. நம்ம ஊர்லலாம் அந்த அணில் கோடெல்லாம் கிடக்கும், ஆனால் இங்கே அப்படியே ப்ளைனாக இருக்குது. ஐயோ, நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இதுக்கு முன்னாடி வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கேன் அங்கே சென்னையில் இருக்கும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஐயோ, பார்க்கவே கொடூரமாக இருக்குதுங்க. ஓகே, வேணாம், அவர் பாடு சுற்றிட்டு இருக்கணும், நம்ம போயிடுவோம். ஆமாம், அங்கிட்டு போயிடுவோம். ஓகே. அனில், ஓ சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஜாலியாக விளாடுங்க, உங்களை ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். செம்மையாக போஸ் கொடுக்குதுங்க அந்த அணில். இது வந்து குழந்தைங்கள் வந்து விளாடுறது, ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வேலை பார்க்குறாங்க போல், அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு ஓரளவு. அந்த சைடு போகல நம்ம, இருந்தாலும் ஒன் டைம் அந்த சைடு இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த சைடு வந்திருக்கேன், லெஃப்ட் சைடு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு கூட வந்திருக்கேன், ஆனால் ஆப்போசிட் சைடு வந்து நான் போனதில்லை. ஒன் டைம் அப்படி அதையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இதுதான் அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து இதுதான். இதுவும் அதே மாதிரியே தான் இருக்குது. உட்காந்துருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். மற்றபடி எதுவும் இல்லைங்க, இங்கேயும் பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. நம்ம இது வந்து பக்கத்தில் இருக்கனால வந்துடும். அங்கே இது கொஞ்சம் தூரம் உள்ள சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போகிறதுக்கான சான்சஸ் கிடச்சிது, இல்லை லீவ் எப்போது கிடச்சிது அப்படின்னா அங்கே வந்து நான் போயிட்டு சுற்றி காட்டுறேன். நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரியா இருக்கும், நீங்களும் கொஞ்சம் பார்த்த மாதிரியா இருக்கும்ல. அதுக்காக நான் எப்போது போனேன் அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? இதுதான் இது அந்த அங்கே காட்டின பார்த்தீங்களா ஒரு பிரிட்ஜு, அதான் இங்கே டோல் மலேசியா டு சிங்கப்பூர் வர்றதுக்கான செக் பாயிண்ட். இது வழியாக போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில, இருந்தாலும் செக் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடந்து போயிட்டு பார்ப்போம். இது வழியாக அந்த செக் பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு போகலாம், ஆனால் தூரம், ரொம்ப தூரங்க இங்கேருந்து. பார்க்குறதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரியா இருக்குது அந்த செக் பாயிண்டெல்லாம், ஆனால் ரொம்ப தூரம். பார்த்திங்களா அந்த ட்ரக்கெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிளேஸ் நிற்கிது பாருங்கள். இங்கே மலேசியாவிலேருந்து கூட அப்பப்போ நார்மல் ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வருது பார்த்தீங்களா ட்ரெயின்லாம், அது நார்மலாக பேசஞ்சர் ஏற்றிட்டு வர்றதா இல்லை வந்து மெட்டீரியல்லாம் ஏற்றி கொண்டு வரதா என்ன, பேசஞ்சர் தான் போல், அந்த மாதிரி ட்ரெயினாக தான் இருக்குது. வருது பாருங்கள். அதனால் செக் பாயிண்ட் அந்த சைடு போனேன் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்காக காட்டுறேன். ஓகே, பாய். இதோட விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன், சரிங்களா? பாய். ஓகே, பாய் பாய் பாய். அழகாக இருக்காண்ணா.